வணக்கம். பரதநாட்டியம் உலகம் பூராவும் வியாபித்து பலரும் அதிசயப்படத்தக்கதாக உள்ள ஒரு நடனமாக வளர்ந்து வந்துள்ளது. இது பரதரால் எழுதப்பட்ட நாட்டிய சாஸ்திரம் எனும் நூலை அடிப்படையாக கொண்டது. இந்த நாட்டிய சாஸ்திரமானது நூல்களுக்குள்ளேயே உள்ள பழம்பெரும் நூலாக காணப்படுகிறது. இது நடனம், நாடகம், இசை என்னும் மூலக்கூறுகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு லிட்ரேச்சர், ஒரு நூலாக உள்ளது. இந்த நூல்ல 36 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த 36 அத்தியாயங்கள்ல 4வது அத்தியாயம் கரணங்களை பற்றி கூறுகிறது. இந்த கரணம் எனும் பொழுது அது வெறுமனே ஒரு போஸ், ஒரு நிலையில நிற்பதாக நாங்கள் எண்ணிவிட முடியாது. இந்த கரணங்கள் ஒரு அசையும் பொழுது, ஒரு கைகளும் பாதங்களும் இணைந்து அசையும் பொழுது ஏற்படும் ஒரு ஸ்தானமாக கொள்ளப்படுகிறது. இப்போ அதனுடன் கூட கை கால்களுடன் சேர்த்து நாங்கள் முழு உடலையுமே இந்த கரணத்தின் போது கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த கரணங்களானது 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியா பூராவும் நாட்டிய கூறுகளாக ஆடப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் காலப்போக்கில் அவை இல்லாமல், அந்த கரணங்களின் அசைவு ஆட்டம் இல்லாமல் இருந்தது. ஆனால் நாங்கள் செய்த அதிர்ஷ்டம் என்னென்றால், இந்த கரணங்கள் கோயில்களில் சிற்பங்களாக செதுக்கப்பட்டு வடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கரணங்களை நாங்கள் வெறுமனே ஒரு போஸ்ட்ல நாங்கள் இப்படி நிக்கிறதா நாங்கள் எடுக்க முடியாது. அது ஆடும் பொழுது முழு உடலின் அசைவுகள் மூலம் உருவானது தான் இந்த கரணம். ஹஸ்தபாத சமாத் யோகாக திருஷ்டிய கரணம் பவேத். இது பரதரின் கூற்று. அதாவது ஹஸ்தங்களையும் பாதங்களையும் பாவித்து உடல் அசைவுகள் மூலம் உருவாக்கும் ஸ்தானம், நிலை கரணம் என கொள்ளப்படுகிறது. இந்த கரணங்கள் 108 கரணங்கள் என்று நாங்கள் மாணவர்கள் இதை அழகாக படிக்கிறார்கள். பல இடங்களில் இது புத்தகங்களில் பதியப்பட்டு வெளிவந்திருக்கிறது. ஆனால் தவறான ஒரு எண்ணம் சிலர் மத்தியில் இருக்கிறது. அது போஸ்ட்ல நின்று எடுத்ததுன்னு நினைக்கிறார்கள். அது உண்மையில் அப்படி இல்லை. ஒரு சலனம், ஒரு ஆக்ஷன், ஒரு அசைவின் மூலம் தான் அந்த கரணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லா நாட்டியங்களுக்கும் தாயாக பரத சாஸ்திரத்திலிருந்தே நேரடியாக வந்த நடனமாக நம்முடைய தற்பொழுது பரதநாட்டியம் விழிக்கிறது. ஆனால் இந்த பரதநாட்டியம் என்னும் பெயர் வருவதற்கு முன்னர் சதிர், தாசியாட்டம், சின்ன மேளம், தேவரடியார் என்று தேவரடியாரால் ஆடப்பட்ட ஒரு நடனமாக இது இருந்தது. அப்படி ஆரம்பத்தில் இது ஒரு ஸ்பிரிச்சுவல், தெய்வீக கலையாக விழிந்து வளர்ந்து கோயில்களில் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் பாதுகாக்கப்பட்டு மிகவும் அழகாக செழித்து வளர்ந்தது. நம்முடைய நாட்டியம் சங்க காலத்துக்கு பின்னர் வளர்ந்து வந்த இந்த நாட்டியம் காலப்போக்கில் முகலாயர்களின் படையெடுப்பால், ஆங்கிலேயரின் வருகையால் மிகவும் சீற்றம் கொண்டு அது அப்படியே ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டது. அப்படியாக நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த நாட்டியம் அந்த காலத்துல தேவரடியார் நடனமாக, சின்ன மேளமாக இருந்த அந்த சதிர் ஆட்டம் நிலைக்கு தள்ளப்பட்டு அது ஒரு மிகவும் எல்லோராலும் ஒதுக்கப்பட துவங்கியது. நல்ல வீட்டு பிள்ளைகள் அதை பார்க்கவே மாட்டார்கள். அது எங்குமே ஆடப்படவில்லை. ஆனால் காலப்போக்கில் கிருஷ்ண ஐயர் என்னும் ஒரு வக்கீல் இந்த நாட்டிய கலையின் அருமை பெருமைகளை அறிந்து என்ன செய்தார்? அவர் அந்த நாட்களில் சுதந்திர போராட்டம் நடக்கிறது.
அவர் என்ன செய்தது, இந்த நாட்டியத்தின் மூலம் பாரதியார் கவிதைகளை எல்லாம் பாவித்து சுதந்திர வேட்கை உள்ள பாடல்களை பாடி தான் பெண் வேடம் அணிந்து இந்த நாட்டியத்தின் மூலம் மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்து வந்தார். அவர் அந்த நாட்டியத்தை ஒரு ஊடகமாக பயன்படுத்தினார். அதே சமயம் நாட்டியத்தின் அழிவுக்கு விளைவு இருக்கக்கூடாது, அது கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அதை கட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தார். அக்காலத்தில் அவருடைய முயற்சியால் மியூசிக் அகாடமி உருவானது. அந்த முதல் மியூசிக் அகாடமி விழாவில் அவர் 2 தேவதாசிகளை கொண்டு நடனமாட வைத்தார். ஆக்கள் அதோ பார்த்து அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் உள்ளுக்குள் சலசலப்பது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தேவதாசிகளின் மூலமாகவே அது ஒரு தள்ளப்பட்டிருந்த காலத்தில் அது அப்படி அந்த நடனம் இப்படியாக ஒழிய வேண்டும் என்று நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காலத்தில் அது அந்த மக்களிடையே ஒரு கூடாத காலமாக இருந்தது நாட்டியம். ஏனென்றால் அது முகலாயர்கள் வருகையால் ஆங்கிலேயர்களின் தாக்கம் இவற்றால் அவை இழிநிலைக்கு தள்ளப்பட்டது என்று சொன்னேன். இந்த நிலையிலிருந்து பாதுகாத்து வளர்க்கப்பட வேண்டிய இந்த நடனத்தை கிருஷ்ணய்யர் பாதுகாத்து கொண்டிருந்த அதே சமயத்தில் ருக்மிணி தேவி என்னும் ஒரு பிராமண பெண்மணி தான் இதன் அற்புதத்தை, இதன் அழகை, இதன் பயனை அறிந்து இதை காக்க முன் வந்தார். இவர் 1936 ஆண்டில் முதல் நாட்டிய நிறுவனமாக கலாஷேத்திரம் என்னும் ஒரு நடன பள்ளியை அடையாறில் ஆரம்பித்தார். அவருடைய முதல் முக்கிய சீடர்களாக அடையார் லக்ஷ்மண், சி வி சந்திரசேகர், பி தனஞ்சயன், சாந்தா தனஞ்சயன், சாரதா ஹாஃப்மன், கிருஷ்ணவேணி, இப்படி பல நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகவும் தற்பொழுது விழிந்து கொண்டிருக்கிற சிலர் இல்லை. காலத்தோடு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இருப்பவர்கள் மூலம் அவர்களிடம் இருந்து நாங்கள் இக்கலையை கற்கக்கூடிய வாய்ப்பு பெற்றதை என்று நான் உண்மையிலேயே வெறும் பாக்கியசாலி என்றுதான் கொள்ள வேண்டும். என்னுடைய குரு இலங்கையில் நான் ஆரம்பத்தில் மங்களேஸ்வரி பத்மநாதனிடம் என்னுடைய அரங்கேற்றத்தை செய்தேன். அவர் கௌரி முத்து குமார சுவாமியின் சிஷ்யை. அதை தொடர்ந்து நான் கமலா ஜான் பிள்ளையிடம், ஜெயலட்சுமி கந்தையாவிடம், திலகவதி கனக சபையிடம் இங்கு பயின்றேன். இவர்கள் எல்லோரும் மிகவும் மேன்மை வாய்ந்த இலங்கையில் மிகவும் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரசித்தி அப்ப இருந்த ஆசிரியர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அந்த இந்தியாவிலிருந்து நாட்டியத்தை கற்று வந்தவர்கள் முதல் ஆசிரியர்கள் அவர்கள். அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது எங்களுக்கு ஒரு மிகவும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த காலத்துல நிறைய ஆசிரியர்களும் இருக்கவில்லை. மாணவர்கள் தொகையும் இந்த அளவுக்கு இப்ப இருக்கிற அளவுக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் அப்பதான் எல்லாரும் மிகவும் படிக்க வெளிக்கிடலாம். ஆனால் ஒன்று சொல்லணும், அப்ப இருந்த அந்த ஈடுபாடு, ஈர்ப்பு இப்ப குறைந்திருக்கிறது மாணவர்களிடத்தில். அது ஒரு நடைமுறை இப்ப வழக்கத்துல இருக்கிறோம். இவர்களை தொடர்ந்து நான் இந்தியாவில் திரு வி தனஞ்சயன், சாந்தா தனஞ்சயன் இவர்களிடம் நாட்டியத்தை முறையாக சொல்ல போனால் ஒரு குருகுல முறையில் கற்றேன். ஆனால் அது முழுமையான குருகுலம் என்று கூட அவர்களுடன் இருந்து கற்றேன். ஆனால் காலத்தோட சில விஷயங்களில் மாற்றங்கள். உண்மையான குருகுலம் என்று எழும் பொழுது அந்த காலத்தில் நட்டுவனார்கள் இருந்தார்கள். தண்டாயுதபாணி பிள்ளை, இப்படி அந்தந்த கால பிரதேசங்களுக்குரிய நட்டுவனார்கள் இருந்தார்கள். இந்த நட்டுவனார்கள் மூலம் அவர்களுக்கு வீடுகளில் இருந்து அவர்களுக்கு சேவை செய்து அங்கு இருந்து கற்பதற்கும் காலத்தின் மாற்றத்தால் வளர்ச்சி பெற்ற நாட்டியத்தை மேடைக்கு வந்த பின் கற்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதுவும் இப்ப நாங்கள் கொழும்பை எடுத்துக்கொண்டால் நேரத்துக்கு தானே பிள்ளைகள் வாரார்கள். அந்த நேரத்துக்கு வாரார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் அவர்களுடைய வகுப்பை நாங்கள் முடித்து விட வேண்டுமே.
அவர்கள் தொடர்ந்து வேற வகுப்புகளுக்கு செல்ல வேண்டிய நிலை. இப்படியான காலகட்டத்துல தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாட்டியம் எங்களுடைய ஆசிரியர்கள் பலர் இந்த பரதநாட்டியத்தை நான் சொல்ல போனால் இப்ப முந்தி இருந்ததை விட இப்பொழுது நிறைய ஆசிரியர்கள் எடுக்க போனால் அநேகமாக வெள்ளவத்தையில் இருந்து தெய்வலை கொட்டையநாடு பார்த்தீங்கள் என்றால் அந்த சில தமிழர்கள் பிறந்து வாழும் அந்த குறிப்பிட்ட இடங்களில் ஒவ்வொரு ஒழுங்கையிலுமே ஒரு ஆசிரியர் இருக்கிறார். இது பிள்ளைகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. அவர்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். பக்கத்துல இருக்கிற ஆசிரியர்களிடம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கு அது உண்மைக்கும் ஈஸியா இருக்கு. என்னென்னா இப்ப முந்தி போல நாங்கள் படிச்ச காலத்துல நாங்கள் படிப்புகளுக்கு வேற ஆக்டிவிட்டிஸுக்கு படிப்பு முக்கியமா டியூஷன் கிளாஸ் போனதே கிடையாது. ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் பிள்ளைகள் அநேகமா எல்லா பாடத்துக்கும் அவர்கள் பாடசாலையை தவிர்த்து வெளியிலையும் தங்களுடைய நாட்டத்தை வச்சிருக்கிறார்கள். அங்கவெளியிலையும் போய் கற்கிறார்கள். ஏனென்றால் முந்திய போல இப்ப நான் நிற்கிறேன் என்னன்னா போட்டி, பெற்றோர்களிடம் போட்டி, பிள்ளைகளிடம் போட்டி, காலத்தின் வளர்ச்சி, நவீன யுகம், இந்த நவீன யுகத்தோடு போட்டியிடுகிறார்கள். ஒரு விதத்தில் பிள்ளைகள் பாவம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் இயல்பான ஒரு வளர்ச்சி அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் காலத்துக்கு ஏற்ற விதமா தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். இது உண்மைக்கும் ஒரு நவீன யுகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நவீன யுகத்தில பெற்றோரும் பிள்ளைகளும் மிகவும் திண்டாடுகிறார்கள். அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்வதற்கு ஒன்றாக இருப்பதற்கு கூட சமயங்கள் கிடைக்குதோ என்னவோ. பாடசாலை கிளாஸ் ஹோம்ஒர்க் என்று பார்த்தா நேரம் பிள்ளைகளுக்கு எது அப்படியோ. நாட்டியம், இந்த பரதநாட்டியம் உண்மைக்கும் என்னென்றால் எங்களுடைய உடல் முழுவதுக்குமே ஒரு ஒரு ஏரோபிக்ஸ் மாதிரி தான், ஒரு யோகம் போல. இந்த யோகம் என்றது எங்களுடைய என்னென்று சொல்வேன், யோகம் என்றது நாங்கள் யோக கலை மூலம் இறைவனை அடைகிறோம். யூனிட்டி, இறைவனை அடைகிறதுக்கான வழி. அதே தான் எங்களுடைய பரதநாட்டியமும். இந்த பரதநாட்டியத்தின் மூலம் எமது மனம் அமைதி பெறுகிறது. அந்த அமைதி எங்களுடைய முழு உடல் அமைதி பெறுகிறது. அதே சமயம் மனம் கட்டுப்பாடை அமைகிறது. உடம்பில் ஒரு புதிய சக்தி, ஒரு எனர்ஜி கிடைக்கிறது இந்த நாட்டியத்தை கேட்பதன் மூலம். இது எல்லோரும் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நான் 60 வயதிலும் என்னால் நாட்டியம் ஆட முடியும் என்று சொல்கிறேன் என்றால் என்ன காரணம்? அது அதை முழுதாக உள்வாங்கி மனதால், உடலால், கை கால்கள், பாதத்தால் அதை விரும்பி நான் செய்யறதால என்னால அதை இன்னுமே தொடர முடிகிறது. அது உடலுக்கு ஒரு கட்டுப்பாடை தருகிறது. இந்த நாட்டியம் இந்த நாட்டிய ஆரம்பம் என்று நாங்கள் பிடிக்கும் பொழுது இந்த கை தோள் பட்டையிலிருந்து கை விரல்கள் வரை அப்படியே அதுகள் நிலையாக நிற்கிறது. இங்கு கை மட்டும் வேலை செய்யவில்லை, முழு உடலும், தலை. பாருங்க, நான் சும்மா இப்படி இருந்த நான் அந்த கையை பிடிக்க பாருங்க, உடம்பெல்லாம் உருகி கையெல்லாம் உருக்கமா இப்படி முன்னோக்கி வர்றேன் உடம்போட. நாட்டியம் ஆடுவதற்கு தயார்படுத்துறேன். அப்ப தயார்படுத்தும் பொழுது மேல் உச்சியில இருந்து முழு புலன்களுமே தயாராகின்றன. இது முழு உடம்புக்குமே ஒரு சிறந்த பயிற்சி. இந்த நாட்டியத்தில் நாங்கள் கணிதத்தை காண்கிறோம், கால்குலேஷன். நாங்கள் ஈர்ப்பு, புவி ஈர்ப்பை அறிகிறோம். உடல் பாதத்தில் இருக்கிறது. பிறகு அரைமண்டி என்னும் ஒரு ஸ்தானத்துக்கு வருகிறது. 2 காலையும் சமமாக தூக்கி தட்டுகிறோம். கிராவிட்டியை நாங்கள் உணர்கிறோம். அதே சமயம் எங்களுடைய நாட்டியங்களை நாங்கள் அமைக்கும் பொழுது, இப்போ ஒரு நாட்டிய நாடகமாக இருந்தால் புராண இதிகாச கதைகள், ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாம் அதற்குள் இருக்கிறது. பிள்ளைகள் புராணங்களை, கதைகள் வாசித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டியங்களை படிப்பதன் மூலம் அவர்களுக்கு இதை நாங்கள் கதைகளாக சொல்கிறோம். அவர்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் உபயோகங்கள், அது எப்படி இருக்க வேண்டும், அந்த அந்த ஒரு கேரக்டரை நாங்கள் எப்படி தயார்படுத்துகிறோம். இப்படி பல விஷயங்களை பிள்ளைகளோட கதைக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களை அறியாமலே அவர்கள் இதுகளை உள்வாங்குகிறார்கள். ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாம் நாங்களே வகுப்புல இதுகள் பிள்ளைகள் படிக்கிறோம்.
இது விஞ்ஞான ரீதியாக கூட அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளது. காரணம் மனம், உடல் எல்லாமே ஆரோக்கியம் அடைகின்றன. நாட்டிய நாடகங்கள் நான் எடுக்கிறேன். ஆரம்பத்துல என்னென்று நடந்தது? ஆரம்பத்துல இந்த நாட்டியம் இறைவனால் அருளப்பட்டது. பரதன் முனி சாஸ்திரத்தில் வடிக்கிறார். இந்த நாட்டிய சாஸ்திரம் இந்தியாவில் 8க்கும் மேற்பட்ட சாஸ்திரிய நடனங்கள் இருக்கின்றன. பரதம் முக்கியம், முதல் நடனமாக கொள்ளப்படுகிறது. இந்த பரதத்தை கற்கும் பிள்ளைகள் இந்த பரதத்தில் அவர்கள் நாட்டிய நாடகமாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாட்டிய நாடகத்தை செய்பவர்கள் கோயில்கள் தான் இது ஆரம்பித்தது. அப்ப உலகம் பூராவும் இந்த நாட்டியம் பரவ முன்னம் இந்தியாவில் இது தேவர் அடியார்களால் இறைவனுக்கு அர்ப்பணமாக இந்த நாட்டியம் இருந்தது. இறை அர்ப்பணமாக இருந்த இந்த நாட்டியம் மன்னர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அந்த காலத்துல 16ஆம் கோயில்ல ஒரு இறைவனை நோக்கி இந்த தாசிகள் ஆடுவார்கள். இறைவனுக்கு தங்களை கொடுத்த, இறைவனை மனம் முடித்த இந்த தாசிகள் இறைவனை நோக்கி ஆடுவார்கள். அவர்கள் அப்படி ஒரு ஆள் தான் ஆடுவார். ஏக ஹாரிய லாட்சியம் என்று அதை சொல்வோம். ஏக ஹாரிய லாட்சியம் என்றால் ஒருவர் ஆடுவதுதான் ஏக ஹாரிய லாட்சியம். அப்ப இறைவனை நோக்கி இந்த இறையடியார் ஆடுவர். ஆடும் பொழுது கூட்டமாக கோயிலுக்கு வருபவர்கள் கொஞ்சம் மக்கள் அதை இருந்து பார்ப்பினர். காலப்போக்கில் அது ஒரு குறவஞ்சி நாட்டியமாக கோயிலில் உருவானது. 4 பேர் 3 பேர் அதற்கு முன்னம் 4 பேர் 3 பேர் ஆடுவதற்கு முன்னம் ஒரு தேவதாசி பல கதாபாத்திரங்களை இந்த குறவஞ்சியின் மூலம் வெளிப்படுத்தினாள். ஆனால் அதில் அந்த 4-5 பேர் செய்த அந்த அளவு எஃபெக்ட் இருக்க இல்லை. காலத்தோடு 4-5 தேவதாசிகள் அதை கூத்தம்பலம், கோயிலுக்குள்ள ஆடாமல் கூத்தம்பலம் என்னும் இடத்தில் அதை கூடுதலான மக்கள் இருந்து பார்க்கிற விதத்தில் ஆடினார்கள். குறவஞ்சி என்று நாட்டியத்தை அது கேரக்டர்ஸ் எடுத்து செய்தார்கள். பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் திரிகூட கவிராயர் என்பவர் குற்றால குறவஞ்சி என்னும் ஒரு நாட்டிய நாடகத்தை உருவாக்கினார். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் குரத்தி, குறவன், சிவன், பார்வதி என்று அந்த ட்ரைபல் இடத்துக்கே தாக்களை எல்லாம் உருவாக்கி ஒரு அழகான நாட்டியமாக தொகுத்து தந்த பொழுது மக்கள் அதை மிகவும் ரசித்து விரும்பி பார்த்தார்கள். என்னென்ன காஸ்டியூம்ஸ் எல்லாம் அந்த கேரக்டர்ஸுக்கான காஸ்டியூம்ஸை கொண்டு வந்தார். அப்ப துவங்கின இந்த நாட்டிய நாடகம் நிறைய பல அந்த காலத்துல துவங்கின இந்த குற்றால குறவஞ்சி நாட்டிய நாடகத்தை மையமா வச்சு பல நாட்டியங்கள், குறவஞ்சி நாட்டியங்கள் பலரால் உருவாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் சொல்லுதான் நாட்டிய நாடகங்களுக்கு ஆதாரமாக இருந்தது. காலப்போக்கில் இந்த நாட்டிய நாடகங்கள் வளர்ந்து வளர்ந்து பிறகு அப்படியே அந்த கோயிலோட நான் சொன்னேன் அழிவு நிலைக்கு வந்ததென்று. அதற்கு பின்னர் ருக்மிணி தேவியின் வருகையால் நாட்டிய நாடகங்களில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. நன்றி. அதாவது நீங்கள் கூறிய அந்த புவியீர்ப்பு விசை என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அதிலே 2-3 கேள்விகள் இருக்கின்றன. அதாவது ஒரு புவியீர்ப்பு விசையிலே நாங்கள் தற்போது யூடியூப் தளங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். சிலர் கல்லை ஒவ்வொரு மையப்பகுதிகளை வைத்து மேலே கொண்டு அதை செய்வார்கள். அதாவது ஒரு இடத்திலே இருந்து மேலே வரும், ஆனால் அது பார்க்க பயங்கரமானதாக இருக்கும். ஆனால் அந்த புவியீர்ப்பை மையமாக வைத்துக்கொண்டு அவர் செய்வார். அதே போலத்தான் நீங்கள் சொன்னீர்கள், அந்த புவியீர்ப்பை மையமாக வைத்துக்கொண்டு அந்த அசைவுகளை நாங்கள் செய்கின்ற போது அந்த ஒரு நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது கால்களை ஒற்றை கால்களில் இருந்து நடனமாடுகின்ற அந்த சில நொடிகள் அல்லது சில வினாடிகளுக்கு அதை சமச்சீராக பண்ண வேண்டியது அவசியம். ஏனென்றால் இல்லாவிட்டால் அந்த நடனத்திலே ஒரு சீர்தன்மை இருக்காது, போயிடும். அதை எவ்வகையான முறையிலே இன்னும், அதாவது அந்த புவியீர்ப்பு விசையிலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எவ்வகையில் நாட்டியத்தினூடாக இன்னும் பலப்படுத்தலாம் என்ற உடைய அனுபவத்தை சுருக்கமாக சொன்னீங்கன்னா நன்றாக இருக்கும். இது ஒரு நல்ல கேள்வி. வகுப்புக்கு வார பிள்ளைகள்
வந்து ஒரு 1 hour கிளாஸ் அப்படித்தானே போறார்கள். உண்மைக்கும் அது காணாது. உண்மையாக இந்த நாட்டியத்தில் முழு ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்றால் இந்த நிலைகளை, சமபாதங்களை, பாத வேதங்களை ஒழுங்காக கற்று அந்த அரை மண்டி என்ற அந்த நிலையில் இருந்து, ஸ்தானத்தில் இருந்து ஒரு காலை தூக்கும் பொழுது மறுகால் அதே சமத்தில் இருந்துதான் தூக்கப்பட வேண்டும். மேல் கீழ் என்று கொஞ்சம் அதுல மாற்றம் இருந்தாலும் உடல் தடுமாறும். இப்ப எங்களுடைய அப்படியெல்லாம் படிக்கிற அளவுக்கு இலங்கையில இவன் இன் இந்தியா பிள்ளைகள் அந்த அளவுக்கு டைம் கொடுக்கிறார்கள் இல்லை. பிறகு காலத்தோட அவர்கள் வயது வந்து ஒரு வயது வந்து என்று சொல்லும் பொழுது படிப்புகளை ஒரு ஏழவளுக்கு பிறகு போகும் பொழுது உடம்பு ஒரு அளவுக்கு அமைக்கப்பட்டு விடுகிறது. சோ அதற்கு பிறகு அவர்கள் இந்த கரணங்களை முழுமையாக அழகாக செய்வதென்பது சாத்தியப்பட்டு வராது. ஓரளவுக்கு செய்கிறார்கள் இல்லை என்று இல்லை. ஆனால் சிறு வயது முதல் இருந்து இந்த யோக கலையுடன் இந்த நிறைய பயிற்சிகள் செய்தார்களே, ஆனால் நிறைய உடல் எக்ஸசைஸ்கள் இருக்கின்றன. அவற்றை எங்களுடைய இந்தியாவில வந்து முந்தி ஸ்வர்ணமுகி என்ற ஒரு நர்த்தகி இருந்தார். அவ வந்து 108 கரணங்களையும் மிக லாபகமாக ஆடக்கூடிய ஒரு நர்த்தகி. அவருக்கு வந்து சின்ன 2.5-3 வயதுல இருந்தே இந்த எக்ஸசைஸ்கள், இந்த கரணங்களுக்கான பயிற்சிகள் எப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கான அந்த பயிற்சிகள் ஆரம்பத்தில் இருந்தே யோக கலை மூலம் அவருக்கு கற்பிக்கப்பட்டு வந்தது. அப்ப அதுல முழு ஈடுபாடு அந்த வயசுல, பிஞ்சு வயசுல இருந்தே அந்த ஈடுபாடோட இருக்கேக்க முழு உடலும் செயல் பெறுகிறது, அந்த அறிவுகிறது. இதுதான் அந்த நிலை. அப்படி நிலை பெற படித்து வர்ற பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த நாட்டியம் ஆடும் பொழுது அது அப்படியே அந்த கரணங்கள் அந்த புவி ஈர்ப்பை சமாளித்துக் கொண்டு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நிற்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுதே தெரியும். இப்பொழுது உங்களுடைய மாணவர்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கே தடுமாறுவது அநேகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம் அந்த பயிற்சி போதாமை. குறிப்பாக இதிலே வந்து இன்னொரு கேள்வி, அதாவது சாதாரணமாக நாங்கள் சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் பெண்களுடைய விகிதாசார அடிப்படையில் வந்து பெண்களுடைய எண்ணிக்கை கூட ஆண்களுடைய எண்ணிக்கை குறையும். ஆனால் இப்போ நாங்கள் நடனம் என்று ஒரு மேடை நாடகத்தையோ மேடை நடனத்தையோ அல்லது எந்த இடத்தில் நடனம் நடந்தாலும் பெண்கள் தான் கூடுதலாக இதிலே வந்து ஆர்வத்தினை காட்டுகிறார்கள். அது உங்களுடைய பார்வையில் அது என்ன வகையாக பெண்கள் இதுக்கு ஆசைப்படுவது அல்லது அதை அந்த நடனத்தினூடாக ஈடுபாடு கொண்டது வந்து பெண்கள் அந்த அதுக்கான காரணங்கள் எதுவும் உங்களுடைய அனுபவத்தின் மூலம் நீங்கள் கண்ட விஷயத்தின் மூலம் எதுவும் சொல்ல முடியுமா? காரணம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இலங்கையை பொறுத்த மட்டில் பொருளாதாரம் தான். பெண்கள் அவர்களால் முடியும். அவர்கள் 2 வேலைகளும் பார்த்து வீட்டையும் சமாளித்து எல்லாம் செய்வார்கள். ஆனாலும் அதுல ஒரு ஈடுபாடு அவர்களுக்கு சிறு வயது முதலே நாட்டிய வகுப்புக்கு பெற்றோர்களால் அனுப்பப்படுகிறார்கள். அதில் 1-2 பேர் அதை தமது வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையின் அத்திவாரமாகவே எடுத்து அதை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். எல்லோரும் அல்ல. ஆண்கள் வந்து அவர்களுக்கு வந்து இந்த பயிற்சிகள் சில பெற்றோர் சிறு வயதில் அவர்களை சேர்த்து விட்டாலும் பாடசாலைகளில் அவர்கள் என்ன நீ பையன் ஆடுற அப்படி இப்படி வேற பையன் தம்பி மாறான அவருக்கு அப்படியான கஷ்டங்கள் இருக்கு. அதையும் மீறி அவர் தொடர்ந்து செய்தாலும் பொருளாதார பிரச்சனை. இந்த நாட்டியம் வந்து உண்மைக்கும் ஒரு பரதநாட்டியம் முக்கியம், மிகவும் செலவுக்குரிய ஒரு விஷயம். இது வந்து நாங்கள் விரும்பி செய்கிறோம். 1-2 பேர் நன்றாக விழிகிறார்கள், பொருள் வரவும் இருக்கிறது, அதே சமயம் வாழ்க்கை பயணமும் சொகுசாக போகிறது. ஆனால் எல்லோருக்கும் அப்படி இல்லை. சோ அதனால அதை முக்கியமாக ஆண்கள் அதை ஒரு தொழிலாக எடுக்க கொஞ்சம் தயங்குகிறார்கள். இப்ப யாழ்ப்பாணத்தில் கூட நிறைய நாட்டிய ஆண்கள் இல்லாமல் இல்லை, நிறைய ஆண்கள் நடனம் ஆடுகிறார்கள், இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழினத்தில். இவனின் பண்டிகளோ இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை ஒரு இன்னொரு தொழிலையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டுதான் நடனத்தை கொண்டு செல்கிறார்கள்.
அவர்கள் அதை முழுமையாக அதில் ஈடுபட கொஞ்சம் தயங்குகிறார்கள். காரணம் பொருளாதார பிரச்சனை. இதில் இன்னொரு விடயத்தை ஒரு சிறு அதுக்கு இணையாக அல்லது ப்ளஸ் பாயிண்டாக ஒரு விடயத்தை கூறலாம் என்றிருக்கிறோம். அதாவது இந்தியாவிலே வந்து நீங்கள் சொன்னது போல ஆண்களிலே வந்து பிஹெச்டி முதுநிலை படிப்பை முடித்தவருடைய உதவியை நாடித்தான் கலாமாஸ்டர் வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலே வந்து ஒரு நடனத்தை கூட அங்கே அவர் தன்னுடைய உதவியாளராக வேண்டும் என்று கேட்டு அந்த நடனத்தை அது சில வினாடிகள் சில செகண்ட்கள் தான் வரும். ஆனால் அதுக்கு அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக சொன்னால் கலாமாஸ்டர் என்றால் கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ஷன் என்ற அந்த பொருள் அங்கே நிலைப்படுத்தப்படுகிறது. அதாவது உங்களுடைய சேவையிலேயே வந்து உங்களுடைய பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு நன்னாசிரியர்களுக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபெஷன் இருக்கிறது. அந்த பெர்ஃபெக்ஷன் வரணும் என்றதுக்காக அவர்கள் வந்து அந்த பிஹெச்டி படித்த அந்த ஆண் நடன கலைஞரை உதவிக்கு கூப்பிட்டு அந்த திரைப்படத்திலே வந்து அந்த நடனத்தை அமைத்திருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று பல்வேறு தடைகள் வந்தாலும் அத்தடைகள் அத்தனையும் முடித்து கொண்டதாக எங்களுடைய அன்பான பேச்சாளர் அம்மையார் கலாநிதி நிர்மலா ஜோன் அம்மையார் அவர்கள் எங்களுடைய செயல்முறைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். பல்வேறு பேச்சாளருடைய உரைகளை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இன்னும் பல்வேறு துறைகளிலிருந்து அன்பும் நேர்மறை எண்ணங்களும் தொடர்பாக பல்வேறு பேச்சாளர்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து உங்களுக்கு வந்து உரையாற்ற காத்திருக்காக. எனவே நீங்கள் இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக என்று அன்பாக உங்களுக்கு கூறிக்கொண்டு எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமான 5cons.com அதை யூடியூப் பேஜான திரையின டிவி ஆங்கிலத்திலே நாங்கள் ரிவர்ஸ் ஸ்கிரீன் என்று வைத்திருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய அன்பான அன்பை நாங்கள் ஒரே ஒரு உதவிதான் உங்களிடம் கேட்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜுக்கு உங்களுடைய அன்பான அன்பை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் நீங்கள் தெரிவிப்பதானால் எதிர்காலத்தில் விளையாட்டினால் சிறு சிறு நன்மையான விஷயங்களை நாங்கள் கல்வி வாழ்விடம் உணவிலே வந்து நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதை எனவே உங்களுடைய அன்பான அன்பை எங்களுக்கு அன்பாக தாருங்கள் என்று தான் நாங்கள் விண்ணப்பதார வேறு எந்த விதமான உதவியும் உங்களிடம் நாங்கள் கேட்கவில்லை. அதை அன்பாக எங்களுக்கு தாருங்கள். ஏனென்றால் பல்வேறு நல்ல விஷயங்களை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். கல்வி வாழ்விடம் உணவிலே வந்து பல்வேறு மூளை முடுக்கங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக காத்திருக்கிறோம். எனவே அதற்குரிய அன்பை அனுமதியை அன்பை இறைவன் மிக விரைவில் உங்களுக்கு தருவார். அதை உணர்த்துவார். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறோம். எனவே அதற்கு உங்களுடைய அன்பு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அன்பாக இதிலே வந்து கலந்து கொள்வதற்கு அனைவருக்குமே இலவசம். எந்த விதமான பணங்களும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே உங்களுடைய அன்பான அன்பை தொடர்ச்சியாக அன்பாக தருங்கள். பல்வேறு தடைகளை நாங்கள் உடைத்து கொண்டு இதை மீறி பல்வேறு பேச்சாளர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு அழைத்து வருவதற்கு உங்களுடைய அன்பு தான் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று நன்றாக குறிக்கொண்டு எங்களுடைய அன்பான பேச்சாளர் கலாநிதி நிர்மலா ஜோன் அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு பேச்சாளருடைய உரைகளை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக அன்பாகவும் நேர்மறை விஷயங்களையும் நேர்மறை எண்ணங்கள் தொடர்பாகவும் பல்வேறு பேச்சாளர்களுக்கும் உங்களுடைய அன்பான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு அன்பாக தேவைப்படுகிறது. எனவே உங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்தும் எங்களுக்கு அன்பாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் அம்மையார் அவருடைய இந்த மாதத்துக்கான எங்களுடைய அன்பான பேச்சாளருடைய உரையினை நாங்கள் நிறைவு செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.